ശ്രീ ഗുരുഭ്യോ നമഃ. ശ്രാദ്ധത്തോടു പ്രാധാന്യം എന്നത് മഹാളയ ശ്രാദ്ധം அதில் எவ்வளவு பிரதானம், அந்த மகாலய ஸ்ராத்தத்தை எப்படி சரியாக பண்ணணும், க்ஷேத்திரங்களில் வச்சு மகாலயம் பொதுவே பண்ணலாமா, இந்த மாதிரி உள்ள ചോദ്യங்களுக்கு உத்தரம் ரொம்ப கிறிஸ்பாக தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸ்ரீ குருഭ്യോ நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். നമ്മളോട് വൈദിക ആരാധനത്തിൽ കർമാനുഷ്ഠാനങ്ങളിൽ ദേവകാര്യങ്ങളെ വിട പ്രാധാന്യം പിതൃകാര്യങ്ങൾക്കുണ്ട്. പിതൃക്കൾക്ക് നമ്മളുമായിട്ട് അനുബന്ധമുള്ളതിനാൽ ரொம்ப പ്രാധാന്യം കൊടുത്തിരിക്കാം. பிரம்மாவும் பிதൃதேவதைகளை சிருஷ்டிச்சுட்டு தான் அப்புறம் தேவதைகளை சிருஷ்டிச்சா. அப்படிங்கிறதுனால அவளுக்கு தேவதைகளில் ஜேஷ்டஸ்தானம் உண்டு. அதனால எப்போதுமே நம்ம பிதற்களை ஆராதனம் பண்ணிட்டு தான் தேவதைகளை ஆராதனம் பண்ணுவோம். அந்த பிதற்காரியங்கள் ரொம்ப ஸ்ரத்தையோடையும் நியமத்தோடையும் பண்ணணும். அப்படிங்கிறதுனால அதுக்கு ஸ்ராத்தம் அப்படின்னே பேர் கொடுத்துட்டா. ஸ்ரத்தையா தீயதே இது ஸ்ராத்தா. பிராமணாளுக்கு ஒரு வருஷத்தில் 96 ஸ்ராத்தங்கள் விதிச்சிருக்கு. அந்த 96 ஸ்ராத்தத்துக்கு நம்ம யஜ்னோபீதத்தில் 96 இழை இருக்குது அப்படின்னு அதுக்கு நம்ம யஜ்னோபீதமாയിട്ടും ஒரு பந்தம் சொல்லுவாள். அந்த அளவுக்கு அதை நித்தியகர்மாவாயிட்டே சொல்லியிருக்கா. ஸ்ராத்தத்தை எப்படி சந்தியாவந்தனமெல்லாம் நித்தியகர்மாவோ அது மாதிரி ஸ்ராத்தவும் நித்தியகர்மா. நித்தியகர்மானா என்னைக்கும் பண்ணணும் அப்படிங்கிற அர்த்தத்தில் இல்லை. அது ஒரே அந்த இன்டர்வெல்ல நம்ம பண்ணணும். பலத்தை பிரதீட்சிக்காமல் பண்ணணும். பலம் அது ஆனுஷங்கிகமாக அது பலம் கொடுக்கும். ஆனால் நம்ம பலத்தை பிரதீட்சிக்காமக்கு பண்ணுறது தான் நித்தியகர்மா. அந்த அளவுக்கு ஸ்ராத்தத்துக்கு பிதற்களோட ஆராதனைக்கு പ്രാധാന്യം கொடுத்துருக்கான். இந்த ஒரு காலகட்டத்தில் எல்லாரும் தனசம்பாதனத்துக்கு ரொம்ப പ്രാധാന്യം கொடுத்து ஜோலி செய்യേണ്ടதான ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னும் நிறைய பேருக்கு ചോദ്യം இருக்குது. നമ്മളെല്ലാം எப்படின்னா 25 லட்சத்துக்கு அந்த ஒரு கிரக நிர்மாணத்துக்குள்ள ஒரு கெப்பாசிட்டி உண்டுன்னா அவன் 1 கோடிக்கு கிரக நிர்மாணம் பண்ணி அதுக்கு ലോൺ വാങ്ങി அந்த ലോൺ അടയ്க்கிறதுலே ബുദ്ധിമുട്ടേണ്ട സാഹചര്യം വരും. 5 ലക്ഷத்துக்கு கார் வாங்கிறதுக்கு முடியுமானா 25 லட்சத்தோடு கார் வாங்கி அதுக்கு லோன் அடைக்கிறதுக்கு கஷ்டப்பட வேண்டி வரும். அப்போ நம்ம சமயம் எல்லாமே தனசம்பாதனத்தில் போகிறது. அப்படிங்கிறதுனால நமக்கு அனுஷ்டானங்களை எல்லாம் பண்ண முடிகிறதில்லை. ஆனால் அந்த மாதிரி பண்ணும்போது பூர்ணமான ஒரு சந்தோஷம் கிடைக்கிறதா கேட்டால் நிறைய பேருக்கு இந்த பணமெல்லாம் திருப்பி அடைக்க முடியாமலே புத்திமுட்டு வருது. இனி அடைக்க முடிஞ்சானாலும் பூர்வஜன்ம புண்ணியத்தினால அவளுக்கு அந்த மாதிரி தனசம்பாதனம் பண்ண முடிஞ்சானாலும் இந்த மாதிரி உள்ள நித்திய கர்மாக்களை சரியாக பண்ணாததுனால அதில் பிரத்யேகமாக அந்த ஸ்ராத்தத்தை நேர பண்ணலைன்னா அது மனசைத்தான் நேர பாதிக்கும். எப்போ நம்ம மனசுக்கு பலம் குறையிற ஒரு சாகச்சரியம் வருதோ அப்போல்லாம் நம்ம சாஸ்திரம் அதை புண்ணிய காலமாக சொல்லி பிதற்களை ஆராதனை பண்ண சொல்லி. நம்ம அமாவாசையில் பார்த்தா அது சந்திரனுக்கு பலமில்லாத காலம். சந்திரமா மனசோ ஜாதகான்னு இருக்குது. அது மாதிரி அந்த சங்கிரமண காலம். அப்போவும் அது சூரியனுக்கு பலம் குறைவு. அப்போ ஆத்மகாரகனான சூரியனுக்கும் மனக்காரகனான சந்திரனுக்கும் எப்போ பலமில்லையோ அப்போது நம்ம இந்த ஸ்ராத்தாதி கர்மங்களை அதை புண்ணிய காலமாக இந்த சாஸ்திரம் சொல்லி நம்ம அதை ஸ்ராத்தாதி கர்மங்களை நம்ம ஆச்சரணம் பண்ணுவோம். அப்போது இந்த கர்மாவை நம்ம பண்ணலை அப்படின்னு உண்டானா அது நம்மளோட மனசைத்தான் நேர பாதிக்கும். மனசை பாதித்து நமக்கு ஒரு பாதையாக மாறி அப்புறம் பல பிரச்சனைகள் வர தொடங்கும்போது அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு தெரியாத ஒரு சிச்சுவேஷனில் கொண்டு போயிடும். அதனால்
இந்த 96 ஸ்ராத்தம் பண்ண முடியல அப்படின்னு உண்டானாலும் இந்த அமாவாசை தர்ப்பணமும் சங்கிரமண தர்ப்பணமும் பண்ணி இந்த மகாலய பட்சத்தில் மகாலய ஸ்ராத்தத்தையும் பண்ணணும். மகாலய ஸ்ராத்தവും ഒരു നിത്യകർമ്മ மாதிரியே சொல்லியிருக்கா, நித்தியகர்மாவே ஆயிட்டே சொல்லியிருக்கா. ஒரு மரணம் நடந்து ஒரு வருஷம் ஆகலைன்னா கூட தீட்டு போயாச்சு அப்படின்னு உண்டானா மகாலய ஸ்ராத்தம் அவளுக்கு பண்ணலாம். அந்த அளவுக்கு பிராதானியம் உண்டு. என்னன்னா இந்த மகாலயத்தில் நம்ம காருணிக பிதர்கள் அப்படிங்கிறதான ஒரு குரூப். அது இந்த மகாலயத்தில் மட்டும்தான் அந்த காருணிக பிதர்களோட ஆராதனம் நம்ம பண்ணுறோம். சாதாரணமாக நம்ம வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபத்தில் நம்மளோட பிதர்பிதாமக பிரபிதாமக அப்பாவோட அந்த வம்சத்திலிருந்து, அது மாதிரி அம்மாவோட வர்க்கத்திலிருந்து மாதாமக மாதர்பிதாமக பிரபிதாமக அவளோட பத்னி, இங்கேயும் இவாளோட பத்னி, இவாளுக்கு தான் எல்லா நம்ம பித்ராராதனையும் பண்ணுவோம். இந்த மகாலயத்தில் மட்டும் நம்ம காருணிக பிதர்கள் அப்படிங்கிறதான ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு குரூப் இதில் வருது. அந்த காருணிக பிதர்களில் நம்ம அப்பா கூட பிறந்தவா, அதானது பெரியப்பா சித்தப்பா அத்தை, அம்மா கூட பிறந்தவா பெரியம்மை சித்தி மாமா, இந்த மாதிரி உள்ள நம்ம சொந்தத்தில் அந்த 8 கோத்திரத்திலிருந்து வரதான அந்த மரணமடைஞ்சதான வசுஸ்வரூபத்தில் உள்ள எல்லாரையும் நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணி இந்த ஸ்ராத்தம் பண்ணுவோம். கோத்ராணாம் சர்மணாம் வசுவசஸ்வரூபானாம் பிதர்விய மாதுலாதீனாம் வர்க்கத்வய அவசிஷ்டானாம் சர்வேஷாம் காரணிக பிதர்ணாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ பிதர்விய மாதுலாதீனாம் அப்பா கூட பிறந்தவா மாமா 2 வர்க்கத்திலேயும் உள்ள வசுஸ்வரூபத்தில் இருக்கப்பட்ட எல்லாரும். இதில் காரணிக பிதர்களில் ருத்ர ஆதித்ய ஸ்வரூபத்தில் உள்ளவா கிடையாது. வசுஸ்வரூபத்தில் உள்ள எல்லாரையும் இதில் கூப்பிடுவோம். ஆஷாட்யாக பஞ்சமாவர பக்ஷே, ஆஷாட மாசத்திலிருந்து ஆரம்பித்து 5ஆமத்து அபரபக்ஷத்தில், அபரபக்ஷே பித்ரியாணி, பிதர்காரியங்களெல்லாம் அபரபக்ஷத்தில் கருத்தபக்ஷத்தில் பண்ணணும். அந்த சமயத்தில் நம்ம பெரிய அந்த லௌகிகமான அந்த பூஜைகள்லாம் வச்சுக்கப்படாது, வேறு தேவதாராதனம் வச்சுக்கப்படாது. அப்படிங்கிறதுனால அந்த அபரபக்ஷத்தில் இந்த ஆஷாட்யாம் பஞ்சமாவர பக்ஷே பாத்ரபதத்தில் உள்ள அந்த கிருஷ்ணபக்ஷத்தில் உள்ள 15 நாள் அந்த பிரதமையும் கூட சேர்த்து பண்ணுவான். அப்படி 16 நாளைக்கு இந்த மகாலய ஸ்ராத்தத்தை பண்ணணும். அதில் இந்த அவளுக்கு காரணிக பிதர்கள் ஏன்னு சொல்கிறான்னா, நம்ம அப்பாவோட குடும்பத்திலே அம்மையோட குடும்பத்திலேயும் அல்லாமக்கி தாத்தா அந்த மாதிரி பிதர்பிதாமக பிரபிதாமகா மாதாமக மாதர் பிரபிதாமகா இவாளுக்கெல்லாம் பண்ணுறது நம்ம டியூட்டியாக பண்ணும்போ இது ஒரு எக்ஸ்ட்ரா நம்ம பண்ணுறதுனால அவளோட கருணை நமக்கு உண்டாகிறது. அப்படிங்கிறதுனாலேயே அவளுக்கு காரணிக பிதர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால் அந்த மகாலய ஸ்ராத்தத்துக்கு ரொம்ப அதிகம் பலம் உண்டு அப்படின்னு சொல்லுவாள். மகாலயம் மகானான அந்த பிதர்களோடெல்லாம் ஆலயம் கூட்டமாக அவள் அந்த பிதர்லோகத்திலேருந்து நம்ம பூமிக்கு வரா அப்படின்னு புராணங்கள்லாம் அதை ரொம்ப விசேஷமாக அர்த்தவாதமாக சொல்கிறது. அதானது அவளை ஆராதனம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம புராணம் அதை ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்கு நிறைய ரீதியில் நமக்கு சொல்லித்தரும். நம்ம எப்போதுமே வசுருத்ர ஆதித்யால் அப்படிங்கிறதான திவ்ய பிதர்களை தான் எப்போதும் ஆராதனம் நேர பண்ணுவோம். அவளோட சுரூபத்தில் நம்ம இந்த மரணமடைஞ்ச பிதர்களை பார்ப்போம். அதனால தான் புராணங்கள் சொல்லும், அவள் பாம்பாக பிறந்திருந்தா அவளுக்கு வாயு கிடைக்கும், அந்த மரமாக அவள் இருந்தால் அவளுக்கு ஜலம் கிடைக்கும். இந்த மாதிரியெல்லாம் ஸ்ராத்தம் பண்ணினதோட பலம் எப்படியும் அவளில் எத்தும். அதானே நம்ம அவள் எந்த சுரூபத்தில் இருக்கா, எங்கே இருக்கா, அவள் பிதர்களாக இருக்காளா, இல்லை வேறு மிருகமாக இருக்காளா, இல்லை பட்சியாக இருக்காளா, ഇതൊന്നും நமக்கு தெரியண்டா. நம்ம பிதர்காரியங்களை அனுஷ்டானம் பண்ணியே ஆகணும் அப்படின்னுள்ள ஒரு சந்தேசம் புராணங்கள் தெரியும். ராமாயணத்திலேயும் 14 வருஷம் ராமர் காட்டில் கஷ்டப்பட்டு இருந்த காலத்திலேயும் அவர் சரியான ரீதியில் ஸ்ராத்தம் பண்ணினார் அப்படின்னு ராமாயணம் நமக்கு சொல்லித்தரது. எந்த டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் ஆனாலும் சேலஞ்சிங் சிச்சுவேஷன் ஆனாலும்
ஸ்ராத்தத்தை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதான மெசேஜ் எல்லா புராணங்களும் நமக்கு தரும். ஸோ அதனால் இந்த மகாலய ஸ்ராத்தம் இந்த 15 நாளைக்கு தர்ப்பண ரூபத்தில் பண்ணலாம். தர்ப்பணமாக ஸ்ராத்தம் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு அனுகல்பத்துக்கும் அனுகல்பம், லாஸ்ட்டு பட்சம்தான். ஆனால் இந்த 15 நாளைக்கு ஒரு நாளைக்கு சகர்மாலயம் அப்படின்னு ஒரே ஒரு நாளைக்கு ஹோமம் பண்ணி போட்டால் அது ரொம்ப விசேஷம். 2 அந்த வர்க்கத்வய பிதர்களுக்கும் ஹோமம் பண்ணி போடுறது. அதான 5 பிராமணாவை வச்சுண்டு அதில் நம்ம அப்பாவோட வர்க்கத்தில் பிதற்பிதாமக பிரபிதாமக மாதர்பிதாமகி பிரபிதாமகி அதுக்கு 2 பிராமணா. அப்புறம் சபத்னீக மாதாமக மாதர்பிதாமக மாதர்பிரபிதாமக. சபத்னீக பத்னியோடு சேர்ந்து அந்த அம்மாவோட அப்பா அவரோட அப்பா அவரோட அப்பா, அப்படி அந்த வர்க்கத்வய பிதர்கள் எல்லாமைக்கு இப்போ 2 பேர் அந்த பிதர் வர்க்கத்துக்கு சபத்னீகாலாயிட்டு மாதர் வர்க்கத்துக்கு ஒரு பிராமணா, எல்லாமைக்கு அந்த காரணிக பிதர்களுக்கு ஒரு பிராமணா, அப்புறம் அந்த விஸ்வேதேவாளுக்கு ஒரு பிராமணா. அது நம்ம அந்தந்த ஸ்ராத்தம் அனுசரித்து விஸ்வேதேவா மாறும். துர்ருஜி சம்ஞங்க விஸ்வேதேவா அது ஓரோன்றுக்கும் மாறும். அந்த விஸ்வேதேவா அந்த விஸ்வேதேவாளுக்கு ஒரு பிராமணா, அப்புறம் மகாவிஷ்ணு, அப்படி 5 பேரை வச்சு ஹோமம் பண்ணி அந்த மகாலயம் பண்ணினா ரொம்ப விசேஷம். அது ஹோமம் பண்ணுறதுக்கு 2 வர்க்கத்துக்கு ஹோமம் பண்ணுறதுக்கு நிறைய நேரம் ஆகும். அது அதுக்குள்ள ஆரோக்கியம் இல்லை, சமயம் இல்லை, அந்த மாதிரி எல்லாம் ஆயிடுத்துன்னா அட்லீஸ்ட்டு சங்கல்பமாக இந்த சங்கல்ப ஸ்ராத்தத்தில் அந்த பிராமண போஜனம் ஸ்ராத்தத்துக்குள்ளேயே வரும். ஆவாகனம் அக்னோ கரணஞ்சா சுதா நினேனம் ததா விகிரம் பிண்டதானஞ்சா சங்கல்பே பஞ்சவர்ஜே. ஆவாகனம் இல்லை, ஹோமம் இல்லை, அந்த விகிரம் வைக்கிறது இல்லை, பிண்ட பிரதானம் இல்லை, சொதா அப்படின்னுள்ள உத்வாசன கர்மா இல்லை. இதெல்லாம் மாற்றிட்டாலான அது சங்கல்ப ஸ்ராத்தமாக மாறிடும். ஆனால் அதில் போஜனம் உள்ளதுனால அதுக்கும் ரொம்ப விசேஷம். இது 2மா இதில் ஏதாவது ஒரு ரீதியில் பண்ணுறது ரொம்ப விசேஷம். லாஸ்ட்டு பட்சமாக அது அந்த ஹிரண்ய ஸ்ராத்தமாக அந்த தட்சிணை கொடுத்து அப்படியும் பண்ணலாம். அப்போது ஹிரண்ய ரூபத்திலேயாவது அந்த ஒரு நாளைக்காவது அந்த சகர்மாலய ஸ்ராத்தத்தை பண்ணணும். என்னைக்கும் தர்ப்பணம் பண்ணுறதுக்கு முடியும் அப்படிங்கிறதுனால 15 நாளைக்கும் அந்த தர்ப்பணம் பண்ணி தர்ப்பண ரூபத்தில் ஸ்ராத்தம் பண்ணுறது அதுவும் ரொம்ப முடியாதவாளுக்கு பண்ணலாம். எப்படி ஆனாலும் இதை பண்ணி ஆராதனம் பண்ணணும். க்ஷேத்திரங்களில் தனம் கொடுத்து சாப்பாடுக்கு நம்ம பணம் கொடுத்தானா அது மகாலயம் ஆகவே செய்யாது. மகாலயம் ஆற்றுல வச்சு அவாவோட பிதர்களுக்கு பண்ணேண்டதான கர்மம் அது க்ஷேத்திரத்தில் வச்சு பண்ணவே முடியாது. க்ஷேத்திரத்தில் பணம் கொடுத்தானா பிராமண போஜனத்துக்கு கொடுத்த புண்ணியம்தான் கிடைக்கும். மகாலயம் பண்ணுறது புண்ணியம் கிடைக்காது. க்ஷேத்திரத்தில் தனம் கொடுத்தா ஏமாந்து போவோம்னுள்ள எல்லாமைக்கு மகாலயத்தோடு பலம் கிடைக்காது. க்ஷேத்திரத்தில் எல்லாமைக்கு நமக்கு க்ஷேத்திரத்தை நம்மளை எல்லோரும் சப்போர்ட் பண்ணத்தான் வேணும். அதுக்கு அங்கே நிறைய பூஜைகள் நடக்கும். உதயாஸ்தமன பூஜை, லலிதா சஹஸ்ரநாம லக்ஷார்ச்சனை, இல்லைன்னா லலிதா சஹஸ்ரநாம அஷ்டோத்திர பூஜை, இது மாதிரி உள்ள எல்லாத்துக்கும் நமக்கு கொடுத்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆனால் மகாலய ஸ்ராதம் அப்படிங்கிறது கிரகத்தில் வச்சு தான் பண்ணணும். வாத்தியாரை கூப்பிட்டு எல்லாரும் அவாவா ஆற்றுல வச்சு மகாலயம் பண்ணி அந்த பிதிரு தேவதைகளோட அனுகிரகத்துக்கு பாத்திரீபூதமாகலாம் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நமஸ்காரம்.